கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷாப் ஓனர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெறும் ஆஃப்லைன்ல மட்டுமே வந்துட்டு அவங்களோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா 2025ல நிறைய பேர் தங்களோட ஆன்லைன் பிரசன்ஸை கொண்டு வந்து ஆன்லைன்லயுமே சேல்ஸ் அண்ட் லீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால இந்த ராபிட் சேஞ்ச் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். ஸோ நம்மளுமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். தங்களோட பிசினஸை ஆன்லைன் பிரசன்ஸ்க்கு கொண்டு வந்த எல்லாருக்குமே யாராவது ஒரு வெல்விஷரோ இல்ல ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலியோ கண்டிப்பா இந்த மாதிரி கொண்டு வந்தா லீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆன்லைன் பிரசன்ஸ் கொண்டு வாங்க. This video is all about how to make money on Instagram. இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரே டூல்ல நம்ம என்னென்ன வேஸ் எல்லாம் earn பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவா தான் இது இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்மளாலுமே இன்ஸ்டாகிராம்ல earn பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸை நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் தருவேன். ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்க போறீங்க? உங்களுக்குமே earn பண்ணணும்ன்ற ஆசை டெஃபினட்டா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஏன் மூலியமா நடக்கட்டும். என்ன மனுஷன் அண்ட் நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடுவோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து சென்ட் பண்ணுங்க. நீங்க எந்த வகையான டவுட்ஸ் அண்ட் ஹெல்ப் கேட்டாலுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் பண்றேன். அது வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பில்ட் பண்றதா இருக்கட்டும், உங்களோட பிசினஸ்க்கு டிப்ஸா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், என் சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் டெஃபினட்டா உங்களுக்கு பண்றேன். நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட பேர் கார்த்திக் முருகவேல். and I post contents related to money making, freelancing and career videos. So let's get into the video. Number one is brand collaborations. உங்களை நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. கொலாபரேஷன்ஸ்ன்றது ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் உங்களால் கொலாப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. வெறும் 2000 ஃபாலோவர்ஸ், ஏன் வெறும் 1000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க கூட கொலாபரேட் பண்ணி காசு earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் திங் இஸ் இட் ஷுட் பி அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு நீஷ் ஆர் டாபிக்கை ரிலேட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோஸை நீங்க கன்சிஸ்டன்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ பிராண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் கிட்ட எப்போ கொலாபரேட் பண்ண வருவாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ரீச் நல்லா இருக்கணும். ஸோ ரீச் இன் த சென்ஸ் அதுக்கு நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் வர்றது தான் ரீச்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் கீப் த பீப்புள் எங்கேஜ். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பிராண்ட் கொலாபரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் டசன்ட் மேட்டர், ரீச் மேட்டர்ஸ். இல்லை எனக்கு கான்டென்ட்ஸ் வந்துட்டு போட வராது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து கூச்ச சுபாவம், ஸோ அந்த மாதிரி பீப்புள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்குமே சில வேஸ் இருக்கு, அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் நான் கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். ஸோ அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு போகிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10K ஒரு 12K அந்த டைம்ல இருக்கும்போது என்னோட நீஸ்லயே வந்துட்டு ஒரு ஏஜென்சி கொலாபரேஷனுக்காக வந்தாங்க. அண்ட் நான் எப்பயுமே ஒரு கொலாபரேஷன் வரும்போது அதை வந்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் அது பண்ணலாமா வேணாமா யோசிப்பேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லெஜிட் அண்ட் வெரிஃபைடான ஒரு கம்பெனி தான். ஸோ அந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு ஒரு கொலாபரேஷனுக்காக வந்தாங்க. and they paid me 15,000 rupees பிகாஸ் என்னோட ஒரு 2 போஸ்ட் வந்துட்டு லேக்ஸ் கணக்குல வியூஸ் போயிருந்தது. ஸோ இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா ரீச் மேட்டர்ஸ், ஃபாலோவர்ஸ் மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஸோ த செகண்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட். கடந்த ஃபியூ மந்த்ஸா இந்த சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு நிறைய பேர் நிறைய கிரியேட்டர்ஸ் வச்சு கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியும்? உண்மையை சொல்லணும்னா ஒண்ணுமே பண்ணாம லட்சக்கணக்கில் earn பண்ற நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது லிட்டரலி ஒண்ணுமே பண்ணாம. அண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வந்துட்டு எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. பட் இது நீங்க கிளாமரஸா கிளீவேஜ் காமிச்சு தான் வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்றணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனால் அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம விட்டுருவோம். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னாலே இப்போ அதை வந்துட்டு ஏதோ ஒரு கெட்ட பிசினஸா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம மக்களை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதை நல்ல வகையில யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனா நம்ம எந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு டீச்சிங் ஆர்எல்ஸ் வந்துட்டு பர்சனல் கைடன்ஸ், ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, ஸோ அந்த மாதிரி நிறைய பர்சனல் சர்வீசஸ் நீங்க ஆஃபர் பண்ணலாம். நீங்க வந்துட்டு அதுல இருக்கிற கம்மி பிரைஸ்ல இருந்தே வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 49 rupees தான் ஸ்டார்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ். ஸோ நீங்க சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு நல்ல வகையில பயன்படுத்தலாம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பேசி என்னோட வீடியோஸ்ல. அண்ட் எகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு அமேசான், பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட வீடியோஸ் காட்டுறது, கமெண்ட் பண்ணாதான் அந்த லிங்க் தருவேன் அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் நான் தப்பு சொல்ல, இட்ஸ் a great way actually. ஸோ அவங்கள மாதிரியே உங்களாலேயும் வந்துட்டு earn பண்ண முடியும். அமேசான் அஃபிலியேட்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே தனித்தனியா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் கிடைச்சிடும். அந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணி அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாலே அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரியுமே thousands and lakhs கணக்குல earn பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வேக்குமே நீங்க வந்துட்டு பீப்புளோட எங்கேஜ் ஆகணும், அப்பதான் இந்த வே ஒர்க் ஆகும். நம்பர் 4 இஸ் ஃப்ரீலான்சிங்
அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் ஏர்னிங். இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். அண்ட் இது வந்துட்டு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா முன்னாடி பேசி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஷையா இருக்கு, எனக்கு வந்துட்டு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம், மத்தவங்கள மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியாது, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். இட் கேன் பி எதர் வீடியோ எடிட்டிங் ஆர் வெப் டெவலப்மெண்ட் ஆர் கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஸ்கில்ல இனிமே நல்லா அப்ஸ்கில் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க தாராளமா உங்களோட சர்வீசஸை மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் உங்களோட போர்ட்ஃபோலியோவா யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்றதுக்கு பிஹான்ஸ் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இன்ஸ்டாகிராம் ஆஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. அண்ட் வீடியோ எடிட்டிங்க்குமே சரி, நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களோட இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் யூஸ் த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆஸ் யோர் போர்ட்ஃபோலியோ. இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடிட்ஸ் போடுறது அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வந்துட்டு லைக் ஷோ பண்றது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க டெஃபினட்டா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பிளேஸ் அ மேஜர் ரோல் for these kind of people. Number 5, selling digital products. So digital productsன்றது ஆன்லைன்லயே நீங்க வந்துட்டு செல் பண்ணலாம். அதாவது இது வந்து கையிலயோ ஆர் எல்ஸ் வந்துட்டு நேர்ல போய் வாங்குற பொருள் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோர்ஸ் விற்கலாம், இ-புக்ஸ் விற்கலாம், ஆர் எல்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் ப்ரீசெட்ஸ்லாம் விற்கலாம், கேன்வா டெம்ப்ளேட்ஸ் விற்கலாம், நோஷன் டெம்ப்ளேட்ஸ் விற்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற ரெஸ்பெக்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சேல் பண்றதுக்கு. இ-புக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு கம்ரோட்னு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ கம்ரோட்ல விற்கலாம் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் கோர்சஸ்லாம் நீங்க வந்துட்டு விற்கிறதுக்கு யூடமி இருக்கு, and then வந்துட்டு system.io இருக்கு. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இஸ் a great ஆப்ஷன். தூங்கிட்டே காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு உண்மைதான். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் தூங்கிட்டே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. லைக் ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஆன்லைன்ல ரிப்ளை பண்ணிட்டா போதும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். பட் அது ஈஸி கிடையாது, நிறைய காம்படிஷன் இருக்கு. உங்களோட ப்ராடக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். நம்பர் 6, செல்லிங் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் தங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், தங்களோட பிசினஸா இருக்கட்டும், அவங்களோட ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சலூன் ஷாப், இந்த மாதிரி என்ன வகையான ஒரு பிசினஸா இருக்கட்டும், அதை வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றதோ, போட்டோஸ் அப்லோட் பண்றதோ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் போட்டோஸ் அப்லோட் பண்ணா இட் ஒன்ட் ஒர்க். என்கேஜ்மெண்ட் வரணும், சேல்ஸ் வரணும் அப்படின்னா வீடியோஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ரீச் ஆனாதான் உங்களோட ப்ரொஃபைல் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, சேல்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இப்பயே கிரியேட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, வீரண்ண கிரியேட்டிவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி உங்களோட பிராண்டை நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அண்ட் சேல்ஸ் கொண்டு வரது எங்களோட பொறுப்பு. யூ கேன் டெஃபினெட்லி திங்க் அஸ். கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்துருக்கேன். யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. தட்ஸ் இட் கைஸ். இந்த 6 வேஸ்ல உங்களுக்கு எந்த வே பிடிச்சிருக்கு அண்ட் எது நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கீழே மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வழக்கம் போல சொல்றதான், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் அண்ட் டர்ன் ஆன் த பெல் ஐகான். அண்ட் நம்மளோட கேமை மறந்துடாதீங்க, நான் உங்களுக்கு திரும்பி ரிமைண்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் த சேனல், டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் சென்ட் இட் மை இன்ஸ்டாகிராம் DM. ஐ ஹெல்ப் யூ பர்சனலி. உங்க எல்லாருமே வேற ஒரு சூப்பர் கூலான வீடியோல மீட் பண்றேன். ஹாப்பி லேர்னிங்.